கண்டன முழக்கம் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் சங்கம் நடத்துகிற கண்டன முழக்கம் ஆர்ப்பாட்டம் மாநிலம் தனி ஆர்ப்பாட்டம் மத்திய அரசு மோடி அரசு நில உடைமையாளருக்கு மட்டும் குத்தகை சாகுபடி விவசாயிகளுக்கு அடையாள அட்டை வழங்க வேண்டும். உர விலையின் இடுபொருளும் தாறுமாற மோடி அரசை வழங்கு நிவாரண வழங்கு. மழை வெள்ளம் பாதித்தவருக்கு காலம் கடத்துவது கடிதாரா? உடனடியாக நிவாரணம் வழங்கு. மோடி அரசு ஒன்றிய அரசு நதிகள் இணைப்பு என்ன ஆனது? நிலத்தடி நீரோ கீழே போகுது, உபரி நீரு வீணாய் போகுது. ஒன்றிய அரசு மோடி வருமானம் இரட்டிப்பாக வழங்கிய பல வாய் கிளிய பேசினாரு. உற்பத்திக்கான விவசாயிகளுக்கு மானாய் உழைத்து சாகிறான். கட்டுப்படியான விலை கிடைக்காமல் விவசாயி விட்டு ஓடுறான். இயற்கை விவசாயம் எல்லாமே ஹைபிரேட் ஆகி போச்சு. கார்பரேட் மயம் ஆகுது. பூச்சி மருந்து உர விலையும் நாளுக்கு நாள் ஏற்றி போகுது. மக்களை நாளும் கொள்ளுறான். விவசாயிகளை பாதுகாக்க ஒன்றிய அரசு திட்டமில்லை. போராடி பெற்ற உரிமைகளை தோழர்களே எந்த அளவில் இருக்கிறது என்பதை நாம் அரசாங்கம் 17% ஈடுபடுத்தி இருந்தால் எடுக்கலாம். கூட நாம் இந்த தமிழக அரசிடம் பேசி கொண்டாடி கிட்டத்தட்ட 23% ஈடுபடம் இருக்கும் வரை அதை கொள்முதல் செய்வதற்கிறோம். அதை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். அதை உங்களுக்கு ஓட்டி வரும். அந்த அடிப்படையில் பக்கத்திற்குதான் விவசாயிகள் அனைவருக்கும் அனைத்து அளவில் கிடைக்கும் என்று வெளிப்படையாக வந்து இந்த சொல்கிறார்கள். ஆனால் நாட்டில் உள்ள சிறு குறு விவசாயிகள் பல்வேறு இடம் நடைபெற இருக்கக்கூடிய கூட்டத்தொடரிலே தொடக்க உரையாற்றுவதற்காக வந்திருக்கிற திலகர் அவர்கள் பொறுப்பாளர்கள் பங்கேற்றார்கள். இந்த மாநாட்டில் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு தேவையான பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். அந்த தீர்மானத்தை விவசாயிகளிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய விவசாய சங்கத்திற்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு மாநிலத்தில் பல்வேறு மாவட்டங்களில் விவசாயிகளுடைய வருமானத்தை இன்றைக்கு நிலை என்ன என்பதை நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. இன்றைய நிலைமை என்ன? மோடி அரசாங்கம் கல்விக்கு ஒதுக்க வேண்டிய 2152 கோடி ரூபாயை நீங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்கவில்லை என்று சொன்னால் தமிழகத்தைச் சேர்ந்த எம்பிக்கள் நாகரிகமற்றவர்கள் அநாகரிகர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு அவருக்கு எதிராக பல்வேறு வகையான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக மத்திய அரசாங்கம் எதிர்பார்க்காமல் இந்து பேசுகிற மாநிலங்களை மட்டுமே வைத்து நாம் ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் என்று தொகுதி மறுசீரமைப்பு என்கிற கொடுக்கிறோம். அதன் மூலமாக உங்களுக்கு பாரிய விலையில் இருக்கிறார்கள் என்கிற மாவட்ட செயலாளர் கூட மிக முக்கியமானது நீராதாரத்தை பற்றி போராட்டம் நடத்துவதற்கு பயன்படாது. அதே போல இன்றைக்கு இருக்கிற வெள்ளம் நிரம்புமா? இந்த வெள்ளம் பெய்த மழை எந்த குளமும் ஏரியும் நிரம்பவில்லையே. விவசாயம் ஏரியை நம்பி நடக்கவில்லையே. எனவே இந்த சூழலில் மாவட்ட நிர்வாகம் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? எந்த வருடத்தை விட புதுக்கோட்டையில்
மழையினுடைய அளவு அதிகம் என்று சொல்லுகிறார்கள். ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதன் மூலமாக பாசனம் நடைபெறுகிறது. அது இல்லை என்றுதான் வரும். எனவேதான் இன்றைக்கு இது நமது மாவட்டத்தினுடைய நிலை. ஆனால் தமிழ்நாட்டிலே கலந்து கொண்டு